பிரதோஷமான கோயிலுக்கு போகிறீங்க. கோயிலுக்கு போய் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, அதை பார்க்குறீங்க. பார்த்துட்டு அது நந்தியினுடைய காதில் உங்களுடைய குறையே சொல்லிட்டு வரீங்க. பிரதோஷம்னா என்ன உங்களுக்கு முழுமையாக தெரியுமா தெரியாதா? பிரதோஷங்கிறது நித்திய கால பிரதோஷம். அதாவது தினந்தோறும் 4:30 மணிலேருந்து 6 மணி வரையில் நடக்கிற பிரதோஷம். அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரையில் என்ன அப்படின்னா, நம்ம என்ன காரியம் செஞ்சோம், அதில் என்ன நல்லது செஞ்சோம், அதை தொடர்ந்து செய்யலாம். என்ன தவறு செய்தோம் அதை இன்னையோடு விட்டுடணும். இப்படியெல்லாம் யோசிங்க. இப்படியெல்லாம் யோசிக்காமல் நான் சிவன் கோயிலுக்கு போனேன், அதாச்சு இதாச்சு, என்னை அவர் தண்டிச்சிட்டாரு, என்னை வச்சுட்டாரு பிடிச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க. தப்பாகவே சொல்லாதீங்க. சிவன் இல்லைன்னா உலகமே கிடையாது. சிவன்னா என்ன? சிவசிவா அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? வாசி, மூச்சு காற்று. ஒரு காற்று வாங்குது, ஒரு காற்று சீங்குது. அந்த வாசிங்கிற வார்த்தை தான் சிவசிவாவாக மாறுது. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அங்கே கோயிலில் போய் பிரதோஷத்து அன்னைக்கு மட்டும் நந்திக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு நான் சிவனை பார்க்குறேன், அப்போ தான் நான் சிவனை பார்க்க முடியும் அப்படின்னா, சிவன் அப்போ எங்கேயுமே இல்லையா? சிவன் நீக்கமர நிறைந்தவன், பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்தவன் சிவபெருமன். அவனை போய் நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவில் தான் அவன் இருக்கிறான், அவன் நடனம் ஆடுறான், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியல? இதெல்லாம் நான் சொன்னால் கமெண்ட்ஸில் ஒரு சிலர் கேள்வியை கிண்டலாக கேட்குறான். கேள்வி கேட்குறான். எப்போ நீங்கள் இதெல்லாம் உணர போகிறீங்க? வழிபாடு முறையே ஒன்று சரியாக செய்யுங்க, இல்லை வழிபாடு முறையே வேண்டாம், கடவுளே வேண்டான்னு சொல்லி கியூபான்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே 88% மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அந்த மாதிரி மாறிடுங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மாறிடுங்க. அதை விட்டுட்டு கடவுள் இருக்காருன்னு போயிட்டு அவர்கிட்ட போய் இந்த குறையை சொல்கிறேன் அந்த குறையை சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் எந்த குறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்பட்டிருக்க குறையை உங்களால் தான் நிவர்த்தி பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்க குறையை உங்களால் தான் நிவர்த்தி பண்ண முடியும். நன்றியா? நன்றி.